அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவரை தேடி ஒரே குடும்பமாய் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. குறிப்பாக கல்வாரியின் பலியின் வழியாக நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு ஜெபம் உண்டு என்றால் அது இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்பதுதான். எனவே சில நேரங்களில் நாம் ஜெபிக்காமல் வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த கல்வாரி பலியிலே ஒரே குடும்பமாய் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே,
வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறு இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பில் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தம்மை நோக்கி
மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றென்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதற்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். இரண்டாவது வாசகம். புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரே மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவேற்றுங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 28 முதல் 32 வரை. இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவில்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் மூன்றுமே ஒரே ஒரு கருத்தை மையமாக கொண்டிருக்கின்றது. அந்த கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலையை நாமும் இந்த உலகத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை என்றால் அவருடைய குணநலங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. தந்தை கடவுளுடைய குணநலங்களை நாம் அறிய வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாதைகளை நாம் பின்பற்றினால் மட்டுமே போதும். நாம் உண்மையிலும் உண்மையுமாக தந்தை கடவுளை மகிமைப்படுத்த முடியும். அதை தான் புனித பவுல் அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை நீங்கள் கொண்டு இருங்கள். அவர் தன்னுடைய தந்தையை போல் இருந்தார், ஆனாலும் அவருக்கு சமமாக அவர் இருக்கவில்லை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு முழுமையாக தன்னுடைய தந்தையிடம் ஒப்பு கொடுத்து அவர் தந்தை கொடுத்த அந்த பணியை இந்த உலகத்தில் செய்து முடித்தார். எனவே விண்ணகர் மன்னகர் கீழ் உலகத்தில் உள்ளோர் அனைவரும் இயேசு என்கின்ற நாமத்திற்கு மண்டியிடுவார்கள் என்று அழகாக சொல்லுகின்றார். அவ்வாறு மண்டியிடுகிறவர்கள் இயேசுவே ஆண்டவர் என வாயால் அறிக்கையிடுவார்களாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் கடந்து சென்றார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மத குருக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சதுசேயர்கள் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு நல்ல ஒரு நடிகனாக இருந்தார்கள். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஒரு உவமை வழியாக சொல்லுகின்றார். 2 மகன்கள் இருந்தார்கள். அதில் மூத்த மகன்
மகனிடம் தந்தை கேட்கின்றார், நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்று சொல்லி. முதலில் அந்த சகோதரன் சொல்லுகின்றான், நான் போய் வேலை பார்க்க முடியாது என்று. இரண்டாவதாக அவன் மனதை மாற்றிக்கொள்கின்றான், போய் அந்த இடத்தில் வேலை செய்கின்றான். இரண்டாவது மகனோ நேரடியாக தன்னுடைய தந்தையை நோக்கி சொல்லுகின்றான், நான் போக மாட்டேன் என்றே சொல்லி வீட்டிலே அமர்ந்து விடுகின்றான். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதே போல் இந்த உலகத்தில் இரண்டு வகையான மக்களை நாம் பார்க்க முடியும். ஒரு பகுதியான மக்கள் எப்பொழுதுமே தனக்கு மேலிருக்க அதிகாரிகளை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி மாட்சிமைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்வார்கள். எதற்காக தெரியுமா? பெயரும் புகழும் அடைவதற்காக. இப்படி ஏமாந்த அநேக அதிகாரிகள் இந்த உலகத்தில் உண்டு, மத தலைவர்கள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் எனது மனநிலை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும், ஒத்த கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ, எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கருத்தை மையமாக கொண்டு நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் கடவுளுடைய கரத்தில் இருப்பீர்கள். எப்பொழுதும் கடவுள் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், யாருடைய வழி செம்மையானதாக இல்லை. இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதுமே தந்தை கடவுளை குற்றப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பாமல் ஆண்டவரை காயப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தார்கள். எனவே தான் தந்தை கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லுகின்றார், யாரை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள், யாரை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள், தலைவராகிய என்னுடைய வழியா நேர்மையற்றவை என்று சொல்லி நேரடியாக அவர்களை நோக்கி கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கிறது என்றால், குற்றங்கள் அதிகரிக்கிறது என்றால், சில நேரங்களில் தடைகள் இருக்கிறது என்றால், முதலில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். நீ எப்படி தவறி இருக்கின்றார், எப்படி வழிமாறி போயிருக்கின்றார் என்பதை அறிந்து நீ உன்னையே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதுதான் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். நீங்கள் அப்பொழுதுதான் ஒரு பரிசுத்தவனாய் வாழ முடியும். பாருங்கள், இந்த நற்செய்தி வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் தான் இந்த உலகத்தில் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நான் தான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அலைந்து திரிந்தார்கள், மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு. அன்பார்ந்தவர்களே, இதே போல் நீங்கள் வேலை செய்த இடத்திலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலையிலும் சரி, அல்லது உங்கள் ஊரிலும் சரி, இந்த நாட்டிலும் சரி, இதே போல் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆலோசனைக்கு காத்திருந்து அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய சார்பாக வாழக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், இருக்க முடியும். ஆண்டவர் கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் வெளிப்படும். அதை தான் கடவுள் விரும்புகின்றார். இரண்டாவதாக, எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அழகாக சொல்லுகின்றார் பவுலடியார், விண்ணகம் மண்ணகம் கீழுலகம் எல்லாமே தந்தை பெயருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயருக்கும் மண்டியிடும் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, புத்தியை வைத்து சிந்தித்தால் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முட்டியை போட்டு ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது தனிமையாய் போய் தன் தந்தையிடம் ஜெபித்தார். இரவு நேரத்தில் ஜெபித்தார், காலை பொழுதில் போய் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், மாலை நேரத்தில் ஜெபித்தார்,
பகல் நேரம் முழுவதும் தன்னுடைய தந்தையுடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவருடைய பணியை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அந்த பணி அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக இறந்தது. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தாதபடி பாவம் செய்து மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து நான் அவரை கொன்றிருக்கிறேன் என்கின்ற மனநிலை உங்களுக்குள் இருக்குமே என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க முடியும். இயேசுவே ஆண்டவர் என்று உங்களால் அறிக்கையிட முடியும். அதை தான் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவருடைய பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை அவர் கொடுக்கின்றார். ரோமியர் 9வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் என்று சொல்லி. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் கடவுளை குற்றப்படுத்தாதபடி நாம் நம்மையே ஆய்ந்து அறிந்து கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழக்கூடிய வரத்தையும் வல்லமையும் இந்த கல்வாரி பலியில் நாம் கேட்டு மன்றாடி ஒரே குடும்பமாய் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக தேவைகளோடு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இதோ எங்கள் திருச்சபை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் தருகின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவாற்றலையும் கொடுத்து தொடர்ந்து உமது பணியை உற்சாகத்தோடு செய்து நீர் கொண்டிருந்த மனநிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ இந்த தமிழ் கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஜெப உதவி கேட்ட குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து உமது மனநிலையை அவர்கள் பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உமது ஆலோசனைக்கு காத்திருந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த உலகம் முழுவதும் பாவம் நிரம்பி இருக்கின்றது. பொல்லாப்பான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அநேக நல்ல உள்ளங்கள், நேர்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்கள் இந்த பொல்லாப்பான பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமது கருணையான முகத்தை அவர்கள் மீது ஒளிர செய்து
பாவிகள் அனைவரும் மனமாற்றம் அடைந்து ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர் அறிக்கையிடக்கூடிய வல்லமையும் பலத்தையும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசுவே, நீரை மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர். இந்த கொரோனா என்கின்ற பொல்லாப்ப நோயினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். அநேக பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய தேசத்தில். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது நீர் இரக்கம் கொண்டு எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து உம்முடைய காயங்களால் ஒவ்வொரு மக்களையும் குணமாக்கி இந்த கொரோனா நோய் முழுவதும் எங்களுடைய தேசத்தையும் உலகத்தையும் விட்டு போக வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதோ எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். பங்கிலுள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். எல்லோரையும் நீர் ஒரு குடும்பமாய் அரவணைத்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உமது கிருபையும் இரக்கமும் கூட இருந்து உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருந்து உம்மை போல் வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்க ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பங்கிலும் இந்த உலகத்தில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், இறந்து போன ஆத்துமாக்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வானக வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொண்டு சேர்த்து இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் அதை ஆசீர்வதித்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன், புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன், புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். மதியில்லாதவனானாலும் விழியிழந்தே நான் போனாலும், மதியில்லாதவனானாலும் விழியிழந்தே நான் போனாலும், ஸ்ருதியுடன் சேர்த்து கொள்வாய், நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். ஸ்ருதியுடன் சேர்த்து கொள்வாய், நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. இரக்கம் உள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்திற்கும் ஊற்றி எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகில்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும், எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும், எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும், 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 அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே, உயிரின் உயிரே உன்னை தேடினேன், நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வு வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வலன்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இப்படி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேக முறை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து இருக்கின்றார். எனவே என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தந்தையே, இந்த அருமையான திருப்பலிக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த கல்வாரி பலியின் வழியாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்கள் குற்றம் குறைகளை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி, மன அமைதியும் பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை போல் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. அநேக முறை உலகப்பூர்வமாய் நாங்கள் வாழ்ந்து நீர் கொடுத்த அந்த ஆத்மா இழந்து போய் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாளில் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அறிவு புகட்டி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் உம்மை போல் வாழவும், எல்லாரும்
உம்மை போல் இருக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். தடைகளோடு வாழக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். வேலை செய்கின்ற இடத்தில் தடைகளோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உமது கிருபையும் இரக்கமும் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாயும் அதன் மூலம் உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இவர்கள் வாழ்வார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீரே ஒரே கடவுளாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் பதில் தருகின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. புவியோரெங்கள் புகழே புகழே புனிதம் பொங்கும் அழகே அழகே. புவியோரெங்கள் புகழே புகழே புனிதம் பொங்கும் அழகே அழகே. மகன் புதிய உறவில் உறவில் எம்மையும் அறிய செய்வாய். அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.